கௌரவர்கள் பிறக்க முன்னாடியே இந்த மாதிரி ஓல சத்தத்தோட தான் பிறந்தாங்க. மகாபாரதத்துல பாண்டவர்களை எதிர்த்து நின்று போரிட்ட கௌரவர்கள் பானைக்குள்ள இருந்து பிறந்தவங்களாம். தன்னோட கணவன் திருத்தராஷ்டிராக்காக தன்னோட வாழ்நாள் முழுவதும் கண்ணை கட்டிட்டு வாழ்ந்த காந்தாரி என்னோட கணவன் மாதிரியே எனக்கு பவர்ஃபுல்லான 100 மகன்கள் வேணும்னு ஆசைப்படுவா. அந்த பிளெஸ்ஸிங்கை லார்ட் சிவா கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டா. ஆனால் ஹஸ்தினாபுரத்துக்கு ஒரு முறை முனிவர் வியாசர் வரும்போது அவரை ரொம்ப அழகாக கவனிச்சுக்கிட்டா. அதை பார்த்து வியந்த வியாச முனிவர் இவனுக்கு ஏதாவது வரம் தரேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போது காந்தாரி எனக்கு என்னோட கணவன் மாதிரியே 100 மகன்கள் வேணும்னு வரம் கேட்பா. அதே மாதிரி அந்த வரத்தையும் கொடுத்துட்டு போவார் முனிவர் வியாசர். காந்தாரியும் இமீடியட்டாக ப்ரெக்னென்ட் ஆகிடுவா. ஆனால் 1 வருஷம் இல்லை, 1.5 வருஷம் இல்லை, 2 வருஷம் ஆகியும் அவளுக்கு குழந்தை மட்டும் பிறக்கவே பிறக்காது. இதனால் மனசு உடைஞ்சு போய் இருப்பா. அந்த நேரத்தில் 2 வருஷம் கழிச்சு தன்னோட வயிற்றுலேருந்து வெறும் சதை குவியல் மட்டும்தான் பிறக்கும். சதை குவியலா? இதை பார்த்து துக்கமடைஞ்ச காந்தாரி அந்த சதை குவியலை தூக்கி வீசணும்னு நினைப்பா. ஆனால் வியாச முனிவர் இந்த சதை குவியல் தான் உன்னோட 100 மகன்களாக மாற போகிறாங்க அப்படின்னு சொல்லுவார். உடனே காந்தாரியை 100 பானையில் நெய்யை ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு வர சொல்லுவார். வியாச முனிவர் அந்த சதை குவியலை 100 துண்டாக வெட்டுவார். அப்போ காந்தாரி சொல்வா எனக்கு ஒரு பொன் குழந்தை கூட வேணும் அப்படின்னு சொல்லி. அதனால 101 துண்டாக வெட்டுவார். அந்த 101 சதத்துண்டையும் 101 பானையில் வச்சு நெய்யில் முக்கி வைப்பார். 2 வருஷம் கழிச்சு அந்த 101 பானையிலிருந்து 101 குழந்தைங்க பிறக்கும். அதுதான் கௌரவர்கள். ஆனால் இந்த 101 பானைகள்ல இருந்த கௌரவர்கள் பிறக்க முன்னாடி அங்கே இருந்த அனிமல்ஸ், நாய், ஓனாயின்னு எல்லாம் ஓலமிட்டு கத்த ஆரம்பிச்சிச்சு. இதை பார்த்த பீப்புள் எல்லாரும் நம்ம குருக்லானுக்கு பெரிய அழிவு வரப்போகுது, இங்கே ஏதோ பெரிய கெட்ட சகுனம் நடக்க போகுது அப்படின்னு நினைச்சாங்க. சயின்ஸு இப்போதான் இன்குபேட்டர் வரைக்கும் வளர்ந்துருக்கு. ஆனால் அப்போவே மகாபாரதத்தில் இந்த இன்குபேட்டர் கதையெல்லாம் சொல்லி முடிச்சுட்டாங்க. ஆனால் குருஷேத்திர போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த 101 கௌரவர்களில் மிச்சம் இருந்தது ஒரே ஒரு கௌரவர் தான். அவரோட பேரு யுயுட்சு. இந்த யுயுட்சு வந்து காந்தாரிக்கு பிறந்தவர் கிடையாது, ஒரு வைஷ்ய பொண்ணுக்கு பிறந்தவர். குருஷேத்திர போர்ல இவர் பாண்டவர்கள் பக்கம் சேர்ந்துப்பார். அதனாலதான் இவர் மட்டும் உயிரோட இருந்திருப்பாரு. இல்லைன்னா இவரும் அந்த 101 கௌரவர்கள் கூட சேர்ந்து அழிஞ்சு போயிருப்பாரு.